தீபாவளியை முன்னிட்டு பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு நடிப்பில் 5 மொழிகளில் வெளியான டியூட் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தீபாவளி முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் ஆபீஸ் வரதே வந்து ஒரு மாதிரி மந்தமா தான் இருக்கு. இதுல மழை வேற தாண்டி வர்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. நமக்கு மந்தமா இருந்தா கூட தூய்மை பணியாளர்கள் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதிகமான வேலையும் இருந்தது. நம்ம எல்லாம் வந்து வெடி வெடிச்சு கொண்டாடிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் தூங்கிட்டோம் எல்லாருமே. ஆனா வந்து களத்துல இறங்கி இவங்க தான் வந்து அந்த குப்பைகள்லாம் நைட்டு முழுக்க வந்து சுத்திகரிச்சிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 300 டன் குப்பை, வெடி குப்பை சென்னையில மட்டுமே சேர்ந்திருக்கான். இதே மாதிரி ஒவ்வொரு மாநகராட்சி, நகராட்சியில தூய்மை பணியாளர்கள் இரவு முழுக்க வேலை பார்த்திருக்காங்க. போதாக்குறைக்கு மழை வேலை வந்துட்டதுனால அந்த மழையிலையும் குளிர்லையும் நின்றுட்டு தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நானே வந்து கண்கூடா நேற்று நைட்லாம் வரும்போது பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவங்க வருஷம் அவங்க வேலையை சரியா பண்ணா கூட அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் சரியா பண்றாங்களா அரசாங்கம்னா இல்லைங்கிறது தான் பெரிய கேள்விக்குறிதான். இருந்தாலும் தங்களால கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பண்டிகை நாளா இருந்தாலும் சரி, மழை என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கணும். கண்டிப்பா. அதே மாதிரி மழை மாசம் வந்து அதிகமா இருக்குது. ஆமா, பட்டாசு எப்பவுமே வந்து எவ்வளவு புகை வந்து வந்துச்சு, எந்த ஏரியால எவ்வளவு அதிகமாச்சு அப்படிங்கிற டேட்டாஸ்லாம் அடுத்த நாள் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த முறையும் பட்டாசுனால இந்த சுவாசிக்க முடியாத அளவுக்கு காற்று வந்து ரொம்ப மாசுபட்டுச்சு அப்படிங்கிற தகவல்லாம் வந்துச்சு. அதிகபட்சமா பெருங்குடி, வேளச்சேரி, இந்த பக்கம் வந்து மணலி போன்ற பகுதிகள்லாம் வந்து காற்று மாசு ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி டெல்லியில இந்த வருஷம் வந்து பட்டாசு வெடிக்க அனுமதி கொடுத்தாங்க. அதுவும் பசுமை பட்டாசுகள் வெடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கே வந்து எதிர்ப்பு வந்துச்சு. ஏன்னா பசுமை பட்டாசுகளா இருந்தாலும் கொஞ்சம் தான் வந்து டிஃபரன்ஸு, பெரிய சேஞ்ச் எல்லாம் கொடுத்துறாது, புகையே வராமலாம் இருக்காது அப்படின்லாம் சொன்னாங்க. அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. டெல்லியிலையும் காற்று மாசு மிக மோசமான நிலைமையை வந்து எட்டியிருக்கு. ஆமா, இதுல நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மழை அது வேற ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் 2, அதாவது வங்கக்கடல்லையும் சரி அரபிக்கடல்லையும் காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து உருவாயிருக்கு. அது அப்படியே கடலோர மாவட்டங்கள்ல நோக்கி நகரும் அடுத்தடுத்த நாட்கள்ல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு கூட பார்த்தோம்னா இங்க இந்த கடலோர மாவட்டம் கடலூர், விழுப்புரத்துல ஆரம்பிச்சு புதுக்கோட்டை, ராமநாதபுரம் வரையும் ஒரு 8 மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட்லாம் விடுத்திருக்கிறாங்க. பரவாயில்ல, எல்லா மாவட்டங்கள்லையுமே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே கவனமா இருக்கணும். மின் வாரியம் கூட சுவிட்ச் எல்லாம் பார்த்து போடுங்க அப்படின்லாம் கூட அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அந்த அவசர கால கட்டுப்பாட்டு அறையெல்லாம் போய் அன்னைக்கு பார்த்தாரு. தீபாவளிக்கு முன்னாடி நாள் ஆய்வு செஞ்சுட்டு வந்திருக்காரு. அங்கங்க தண்ணி நிக்குதுன்னு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. உடனடியா கிளியர் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகளும் வருது. ஸோ இந்த துரிதமான நடவடிக்கைகள் இன்னும் தொடரும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் பெரிய மழையே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா நேற்று துணை முதலமைச்சர் கூட அவங்க தீபாவளிலாம் அவங்க கொண்டாடுறது இல்லைன்னு சொல்றாங்கல்ல. நேற்று கூட அவர் போய் வந்து ஏரிகள்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருந்தாரு. நைட்டு தான் வந்து ஏதோ ஒரு போஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு சர்ச்சையா ஏடிஎம்கே வந்து ஏதோ ஒரு மாடலிங் ஆக்ட்ரஸோடதெல்லாம் எடுத்து போட்டாரு இன்ஸ்டாகிராம்லன்னு சொல்லி. இதுதான் துணை முதல்வருக்கு அழகான்னு கேட்டு அது ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கிடையில அவர் வந்து ஆய்வுகளையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்ல அட்மின் போட்டாருன்னு எஸ்கே போயிடுவாரோ? அது அவர் சொன்னதாச்சே. அந்த கட்சிக்கு எங்க கட்சிக்கு ஆகாது வந்தா எல்லாம் ஒரே காரணம் தான்ப்பா. ஓகே, சரி, அது அட்மின் தப்பா யாரு தப்பான்னு தெரியல, டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனா ஆய்வுகள் அவர் பணியை வந்து அவர் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி பண்ணிட்டு நாங்க என்ன வேணா போஸ்ட் பண்ணலாம். ஆமா, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம மழை போயிடணும் அப்படின்னு தான் நம்மலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளும் வந்து சேஃப்டியா இருந்துக்கணும். எதிர்கட்சி தலைவரும் அதிமுக வந்து மக்களோட துணை நிற்கும் இந்த மழையில. அதே நேரத்தில் அரசும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாத்துக்கும் நம்மளும் தயாரா இருப்போம். ஓகே, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தீபாவளி வாழ்த்து சொல்லியிருக்காரு. அமெரிக்காவில் யாரெல்லாம் தீபாவளி கொண்டாடுறீங்களோ உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் ஆப்பிரிக்கா, ஆசியாவில் கொண்டாடுறவங்கலாம் சொல்ல மாட்டாரா? அமெரிக்காவில் கொண்டாடினாதான் வாழ்த்து. மேக் இன் அமெரிக்கா மாதிரி தீபாவளி இன் அமெரிக்கா. அப்பதான் நீங்க அமெரிக்காவில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. என்ன வெடி அங்கிருந்து தான் வாங்கணும்னு ஏதாவது சொல்லியிருக்காரு? அது சொல்லல, நல்ல வேலை. ஏன்னா அங்க பெருசா வெடிக்கிறது இல்லை போல இருக்கு. அதை மட்டும் விட்டாரு. இல்லாட்டி சிவகாசியில வாங்கக்கூடாது, சிக்காகோல தான் இந்தியாவிலே வந்து பட்டாசு வாங்கணும் அப்படிலாம் சொன்னாலும் சொல்லுவார். சொல்லக்கூடிய ஆள் தான் அவரு. ஆனா அவர் மட்டும் இல்ல, பல உலக தலைவர்களும் நேற்று வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க தீபாவளிக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம தலைவர் பிரதமர் மோடி அவர் எங்க கொண்டாடி இருக்காருன்னா கோவால கொண்டாடி இருக்காரு. கோவா ஒட்டின கடற்பகுதியில கடற்படையினுடைய INS விக்ராந்த் அந்த கப்பல்ல வந்து இந்த நேவியினுடைய இந்த வீரர்களோட வந்து தீபாவளியை கொண்டாடி இருக்காரு. ஸ்வீட் எல்லாம் ஊட்டி விட்டு அவங்களுக்கு வருஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாரு. இப்போ வந்து நம்மலாம் தரையில கொண்டாடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஆனா கடல்ல போய் வந்து பயங்கரமா கொண்டாடி இருக்காரு. கொண்டாடிட்டு நக்சல்களை வந்து ஒழிச்சிட்டோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க வந்து பேசியிருந்தாரு. இந்த வருஷம் தான் பல கோடி பேர்
பயம் இல்லாம கொண்டாடி இருக்காங்க தீபாவளின்னு சொல்றாரு. அது ஆட்டபாம் வைக்கிறோம்னா கொஞ்சம் பயம் வரதானே செய்யும். சரவெடி வச்சாலும் பயம் வரதான் செய்யும். இல்ல இந்த தடவை எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பயம் இல்லாம எப்படி வச்சாங்க அதான் தெரியல என்ன சொல்றாரு. மழை பெஞ்சு கெடுத்துருச்சுன்றாரா? ஒருவேளை பிரதமர் மோடி 3வது வாட்டி ஜெயிச்சிட்டாரு, அதையே நம்ம தாங்கிட்டோம் வெடிதானே நினைச்சு மக்கள் அந்த மாதிரி ஏதாவது குறியிடாது. கம்பேர் பண்ணும்போது மத்த பயம் கொஞ்சம் சின்னதாக தெரியும்னு அவர் சொல்றாரு போல, நம்ம எதுவுமே சொல்லல, எல்லாமே அவர் சொன்னதுதான். சரி, அடுத்து ராகுல் காந்தி அவருமே வந்து கொண்டாடி இருக்காரு. ஆமா, அந்த டெல்லியில ஒரு பேக்கரியில போய் இந்த ஜாங்கிரி போட்டு அவர் ஒரு வகையில் தீபாவளி கொண்டாடி இருக்காரு. ஆமா, அவர் வந்து அங்க கொண்டாடிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல தீபாவளி ஒட்டி மக்களுக்கு நான் வந்து ஒரு கடிதம் எழுதுறேன்னு பிரதமர் மோடி வந்து எழுதியிருக்காரு. அதுல வந்து மக்களுக்கும் அவருக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா 2047 நம்ம வந்து வளர்ந்த நாடா மாறி இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா உள்நாட்டு பொருட்களை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கும் சொல்லியிருக்காரு, அவருக்கும். ஏன்னா அவரு நிறைய வெளிநாட்டு பொருட்கள் யூஸ் பண்ணுவாரு. அவர் 10 லட்சத்துக்கு சூட்டு போடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அதனால அவருக்கும் சேர்த்தே அதை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நாட்டு மக்களுக்கு தான் கடிதம்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே எல்லா மக்களுக்குமே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சமையல் எண்ணெய் பயன்பாட்டை நம்ம ஒரு 10% குறைக்கணும். அது நம்ம ஆரோக்கியத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து சேவிங்ஸா இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு அவங்க கட்சிக்காரங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்தது ஒரு பாயிண்ட் என்னன்னா, எல்லா மொழியையும் வந்து சமமா வந்து நம்ம மதிக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அமித்ஷா குறிப்பா சொன்னா அவருக்கு சொன்ன மாதிரி தெரியுது. ஆமா, அவங்களுக்குள்ள என்ன பஞ்சாயத்து தெரியல, கடிதமா எழுதி விட்டாரு. அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நினைவூட்டல். விகடன் பிளே பாட்காஸ்ட்ல வந்து இயக்குனர் மாரி செல்வராஜனுடைய சம்படி ஆட்டம், மறக்கவே நினைக்கிறேன் போன்ற நூல்கள் எல்லாம் வந்து ஆடியோ ஃபார்மேட்ல இருக்கு. ஆமா, அவரோட ரைட்டிங், அந்த படங்கள் இப்ப பைசன் வரையுமே பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இப்போ விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த பாட்காஸ்ட்டில் வந்து போய் கேட்கலாம். அதுக்கான லிங்க் வந்து நம்ம கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம். பெரும்பாலும் நிறைய பேர் வந்து அவர் சினிமாவில் அவருடைய ஒர்க்கை பார்த்துருப்பாங்க. ஸோ அவர் எழுத்தாளராக எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த லோக்பால் அமைப்பு, அதாவது ஆன்டி கரப்ஷன், நாட்டில் ஊழலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செயல்படுற அமைப்பு தான் லோக்பால். அது வந்து ஒழுங்காகவே செயல்படல, இவங்க வந்து ஆட்களை நியமிக்காமல் வச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஆட்களை நியமிச்சாங்க. இப்போ நியமிச்ச அந்த ஆட்கள், லோக்பால் கமிட்டியில் உள்ள ஆட்கள் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு BMW இருந்தால் தான் நாங்கள் வேலை செய்ய முடியும். அதுலேயும் அது ஹை எண்ட் ஒரு 70 லட்ச ரூபா மாடல் கார் வந்து ஒரு 7 கார் வேண்டி இருக்கு எங்களுக்கு, அப்போதான் ஊழலை நாங்கள் போய் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோர்ட் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து நிறைய நிறுவனங்கள் BMW வாங்கி இங்க விற்கிறீங்க, அவங்களாம் எங்களுக்கு கோர்ட் கொடுங்க, நாங்க பார்த்துட்டு இது டெண்டரா விடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது நாங்க போய் நிறைய இடத்துல வந்து ரைட் பண்றோம், நிறைய கட்டுக்கட்டா பணம்லாம் எடுக்கிறோம், சரி அதுல ஒரு கமிஷன் மாதிரி எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இல்ல கேட்கற மாதிரி தெரியுது. அப்படி கேட்கறாங்களா? இல்ல போயிட்டு அங்க வந்து நாங்க போற ரைட் பண்ற இடத்துலலாம் BMW இருக்கு, அப்ப நாங்க போய் BMWல இறங்கினா தானே நல்லா இருக்கும். இவங்க ஆனா ஊழல் ஒழிக்கிறதுக்கான வேலை மாதிரி தெரியல. அவங்க ஏதோ சொகுசா இருக்கிறதுக்காக பண்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன்லாம் கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்கிறார். ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க, இப்ப சொகுசா தான் நாங்க வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரிகள் வந்து நிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் மோடி அரசு தான் காரணம்னு அவர் வந்து கண்டனம்லாம் சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ இன்னொரு விஷயம், இந்த தீபாவளியை ஒட்டி ஒரு பொங்கலே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டணியில. ஆமா, பொங்கல் வந்து எப்படி பொங்க போகுது அப்படிங்கறத பெரிய கேள்வியா இருக்கு. என்னன்னா பீகார் தேர்தல் ரொம்ப தீவிரமடைஞ்சிருக்கு. எதிர்கட்சிகள் கூட்டணிக்குள்ளதான் பயங்கர சலசலப்பு. ஒரு பக்கம் காங்கிரஸ் RJD கூட்டணியில இருக்காங்க. அந்த கூட்டணியில இருந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பக்கத்து மாநிலம் தான் இருந்தாலும் ஒரு 6 சீட்ல நாங்க வந்து போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கிட்டயும் RJD கிட்டயும் வந்து சீட்டு கேட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இழுத்து அடிச்சுட்டு தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும் ரொம்ப கோபமாயிட்டாங்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. அதனால பீகார்ல இருந்து நாங்க கூட்டணில இருந்து வெளியேறோம், பீகார்ல மட்டும் கிடையாது ஜார்க்கண்ட்லயும் நாங்க இருக்கிற கூட்டணியை ஒரு மறு ஆய்வு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருக்காங்களா. ஆமா, ஆனா ஜார்க்கண்ட்ல ஒரு மாதிரி அது கூட்டணி ஆட்சின்னு தான் நம்ம சொல்லணும். காங்கிரஸும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் சேர்ந்துதான் அங்க வந்து ஜெயிச்சாங்க. பட் இதனால வந்து இப்ப சாபம்லாம் விடுறாங்க, உங்க கூட்டணி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், பாத்துக்குவோம், தேர்தல் முடியட்டும் தெரியும் அப்படின்லாம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்காரங்கலாம் சொல்றாங்க. சரி, RJD காங்கிரஸ்குள்ளேயாவது ஒரு ஒப்பந்தம் வந்துச்சான்னு கேட்டா அதுவுமே வரல. இந்த பக்கம் RJD தேஜஸ்வி யாதவோட கட்சி வந்து ஒரு 143 வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி 61 வேட்பாளர்களை காங்கிரஸும் அறிவிச்சிட்டாங்க. இதுவே 204 தொகுதி வந்துருச்சு. இது போக இடதுசாரிகள் ஒரு 30 தொகுதி, இன்னொரு கட்சி VIPன்னு ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து ஒரு 15 தொகுதின்னு 243 தாண்டி போய்கிட்டு இருக்கு நம்பர்ஸ். எல்லை தாண்டி போய் நில்லுங்க அப்படின்றாங்க. இருக்க தொகுதி பார்த்தாலும் பக்கத்து மாநிலத்துல போட்டிடுவாங்களோன்னு யோசிச்சா என்ன பண்ணிருக்காங்கன்னா, சில தொகுதியில ஒரு 5 தொகுதியில காங்கிரஸும் RJDயுமே எதிரெதிரா போட்டி போடுறாங்க. கூட்டணியில தான் இருக்கும், அந்த 5 தொகுதியில கூட்டணி கிடையாது,
அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட் தான், இதுவே நாங்க டஃப் கொடுப்போம் பிஜேபிக்கு கூட்டணிக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. பட் இவங்க கூட்டணி குழப்பத்தாலேயே ஒரு பின்னடைவு வந்து அங்க ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. அந்த என்டிஏ கூட்டணிலையும் பிரச்சனை இருக்கு, பட் இந்த அளவு தீவிரமா இல்ல. இவங்க வந்து சரி பண்ணாம விட்டதுனால அது நாளுக்கு நாள் பெருசாயிட்டே போகுது. ஆமா, கடைசியாக இந்த வேட்பு மனுவை வாபஸ் வாங்குறதுக்கான காலகட்டத்துக்குள்ள எதிரெதிரில் ஒரே கூட்டணியை சேர்ந்தவங்க போட்டிடுறாங்கல்ல, அங்க இருந்து யாராவது வாபஸ் வாங்குவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இப்படி வாபஸ் வாங்கல அப்படின்னா எதிர்கட்சிக்கு பெரிய அடி விழும் அப்படின்னு சொல்லப்படுது. கர்நாடகாவில் இந்த ஆர்எஸ்எஸ் பஞ்சாயத்து நாளுக்கு நாள் அப்படியே பெருசாயிட்டே போகுது. என்ன அப்படின்னா அங்கே ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் கர்நாடக அரசு ஊழியர்கள் யாரும் பங்கு பெறக்கூடாது அப்படின்னு மாநில அமைச்சர் பிரியங்க் கார்கே சொல்லியிருக்காரு. மீறி அந்த ஆர்எஸ்எஸ் நிகழ்வுகளில் போய் அரசு ஊழியர்கள் கலந்துக்கிட்டா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கர்நாடகாவோட அந்த உள்ளாட்சித்துறை அதிகாரி ஒருத்தர் போய் கலந்துக்கிட்டாரு, அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றிய அரசு வேணா இதெல்லாம் அனுமதிக்கலாம், ஆனால் மாநில அரசு வந்து அனுமதிக்காது, யாரும் கலந்துக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாவே இப்போ அங்கே கவர்மெண்ட்ல இருந்து சொல்றாங்க. ஆமா, கர்நாடக அரசே வந்து ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து அரசியல் இயக்கங்கள், அமைப்புகள் இவங்க யாரும் வந்து அரசு பள்ளிகள்ல வந்து கூட்டங்கள் நடத்தக்கூடாது. நிறைய பேர் அந்த பள்ளி வளாகங்கள்ல கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணி கூட்டங்கள் நடத்துறாங்க. இது மாணவர்கள் மத்தியிலையும் தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால வந்து அரசியல் இயக்கங்கள் யாருமே வந்து பள்ளிகள்ல கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க. உடனடியாக என்ன சர்ச்சை ஆயிடுச்சுன்னா ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை போட்டாங்க, இப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு எதிர்ப்பு வந்த உடனே நாங்க ஆர்எஸ்எஸ்ன்னு எங்கேயுமே குறிப்பிடல, பொதுவா எல்லாருக்கும் தான் தடை போட்டிருக்கோம், உங்களுக்கே கோவம் வருதுன்னு கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா கேட்கிறாரு. நாங்க தாங்க அது, அதனாலதாங்க கோபம் வருதுங்கிற மாதிரி அவங்க வராங்க வாண்டடா. சரி, இந்த ஆர்எஸ்எஸ் பத்தி காங்கிரஸ்ல சொல்றது, இங்க உள்ள திமுக சொல்றது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா வெறுப்பை பரப்புறாங்க மதத்தை வச்சு அப்படிங்கிறதான் சொல்லிட்டே இருப்பாங்க. அது ஒரு வகையில உண்மையோங்கிற மாதிரி அப்பப்போ நமக்கு சம்பவங்கள் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதுல வந்து இப்ப புதுசா ஒருத்தவங்க வந்து, புதுசா இல்லை இவங்க ரொம்ப நாளாவே அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பிரக்யா தாக்கூர், பாஜகவோட முன்னாள் எம்பி. இவங்க இந்த மலேகான் குண்டு வெடிப்புலலாம் சம்மந்தப்பட்டிருந்தாங்க, அப்புறம் விடுதலையாகி வந்தாங்க. இருந்தாலும் இன்னும் குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு அது ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு விழாவில் போய் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வீட்டு பெண்கள் வந்து பெற்றோர் பேச்சை கேட்கலனாலோ இல்லை இந்துக்கள் அல்லாதவர்களோட வீடுகளுக்கு போனாங்கனாலோ யோசிக்காம அவங்க காலை உடைச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையா வந்து பேசியிருக்கிறாங்க ஒரு கூட்டத்துல. அப்பதான் நம்ம கலாச்சாரத்தை வந்து காப்பாற்ற முடியும், நம்மளோட அந்த இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும், யோசிக்கவே யோசிக்காதீங்க இதுக்கெல்லாம் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப, அதாவது அது பெண்களுக்கு மட்டும் சொல்றாங்க, இந்துக்கள் அல்லாத வீட்டுக்கு, ஆண்களுக்கு எதுவும் அந்த இடத்துல சொல்லலை. ஸோ இதுல பல வெறுப்புகள் ஒரே இடத்துல வந்து கக்கப்பட்டிருக்கு பிரக்யா தாக்கூர் வாயில இருந்து. கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம், தாவேகா தலைவர் விஜய் வந்து அந்த பிரச்சார கூட்டத்துக்கு 7 மணி நேரம் லேட்டாக போனார். அதுக்கப்புறம் வந்து ஒரு மோசமான ஒரு சம்பவம் தான் அங்கே நடந்தது. சரி, அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல ஒரு 7 நாள் கழிச்சாது போவார் அப்படின்னு தாமதமாக போவார்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது, இன்னை வரையும் போகலை. இதுக்கு வந்து தாவேகா நிர்வாகிகள் கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸே வந்து ஒரு மண்டபத்தில் வச்சு பார்த்துருங்க, ஏன்னா எல்லா வீட்டுக்கும் போக முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களாம். ஏன்னா 31 குடும்பம் வந்து கரூர் மாவட்டம், மீதி 10 குடும்பம் பக்கத்து மாவட்டங்கள் அப்படிங்கிறதுனால எல்லாரும் வந்து ஒரு இடத்துல வச்சு பாருங்கன்னு சொன்னதுக்கு மண்டபம் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். மண்டபம் வந்து யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம், நாங்கள் அந்த ஆளுங்கட்சியை பகச்சிக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்களாம், அதனால தான் போகலை அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் இந்த 20 லட்ச ரூபா வரவு வச்சாங்கல்ல, அதை ஒட்டி சில விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. என்னன்னா, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் கூட பேசியிருந்தாங்க அறியாமையில், விஜய் தான் வந்து ஜெயிக்கணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம், 20 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காருலாம் கூட பேசியிருந்தாங்க. பட் அது அறியாமையில் தான் பேசியிருக்காங்கிறது நமக்கு பார்க்கும்போது புரிஞ்சுது. பட் திமுகல இருந்து ஐடி விங்கில் நிறைய மீம்ஸ் எல்லாம் இதை வச்சு ஒட்டி போட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வச்சு. இன்னும் 3 பேர் இருக்காங்க வீட்டில், அவங்களையும் கொண்டுட்டு 60 லட்ச ரூபா கொடுங்க, இந்த மாதிரிலாம் வந்து அருவருக்கத்தக்க வகையில் வந்து போய்கிட்டு இருக்காது. ஸோ அது யாருமே வந்து வீட்டில் இருக்கிறவங்க சாகணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு அறியாமையில் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு கொச்சப்படுத்துகிற வகையில் போடுறது வந்து சரியா இருக்காது. இன்னொரு பக்கம் தாவேகாவுடைய சோசியல் மீடியா ஹேண்ட்லர்ஸ் அவங்களும் பார்த்தாலுமே வந்து 20 லட்ச ரூபா போட்டதை வந்து பெரிய சாதனை மாதிரி அவங்க வந்து அது பேசிட்டு இருக்காங்க. சொல்லி அந்த இழப்புகளுக்கு நம்மளால செய்ய முடிஞ்ச ஒரு குறைந்தபட்ச உதவி அப்படிங்கிற அடிப்படையில தான் அதை அவங்க டீல் பண்ணியிருக்கணும். ஆனால் 20 லட்சம் போட்டது ஒரு கொண்டாட்ட மனநிலையில அவங்களும் வரவேற்கிறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்ம நாட்டிலன்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, கட்சிகள் எல்லாமே அந்த ஓட்டா தான் பாக்குறாங்க மக்களுங்கிறது தான் இது வந்து காட்டுது. ஜப்பான்ல வந்து ஷிகேரு இஷிபா அவர் தான் பிரதமராக இருந்தாரு. இப்போ சில நாட்களுக்கு முன்பு தான் அவர் ராஜினாமா பண்ணாரு. ஏன்னா கட்சிக்குள்ளே அவருக்கு எதிர்ப்பெல்லாம் வந்தது. ஸோ பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல்ல அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. ஓகே. அதுக்கப்புறம் அந்த அங்க ஆள்ற கட்சியான லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சிக்கு ஒரு
தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெண் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சனே டக்கைச்சி அப்படிங்கிறவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்க இப்போ நாடாளுமன்றத்திலையும் அவங்களோட பெரும்பான்மையை நிரூபித்து ஜப்பானோட பிரதமராக பதவியேற்றிருக்காங்க. இவங்க தான் வந்து ஜப்பானோட முதல் பெண் பிரதமர். ஓகே, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் குமிஞ்சுக்கிட்டு இருக்கு உலகம் முழுக்க. இவ்வளோ பெரிய ஜப்பான், அதாவது இவ்வளவு தூரம் முன்னேறின ஜப்பான்லேயே இப்போதான் முதல் பெண் பிரதமர் கிடைச்சிருக்காங்க. போது இன்னும் வளர வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கு. ஆமா. ஓகே, இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையை வந்து ஒரு பக்கம் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்? ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பால் ரூம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு பார்ட்டி பண்றதுக்கான ஒரு ஹாலை வந்து கட்ட போறாரா டொனால்டு ட்ரம்ப். வெள்ளை மாளிகையில பார்ட்டி பண்ண போறாரா? ஆமா, வெளிநாட்டுல இருந்து தலைவர்கள்லாம் வர்றாங்கல்ல, வெளியே கோல்ஃப் கிளப் எல்லாம் கட்ட சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாம் பார்ட் ஆஃப் த டீல் தான், நான் எப்படி அவங்களை வழி கொண்டு வரோம் பாருங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஏற்பாடு பண்றாரு போல இருக்கு. பண்றாரு. $250 மில்லியன் வந்து இதுக்கு செலவாகுதான். ஆனா என்னன்னா, இது எதுவுமே வந்து டாக்ஸ் பேயர்ஸனுடைய பணத்துல இருந்து நாங்க கை வைக்கல. ட்ரம்போட பணமா? அவரே எப்படி கொடுப்பாரு? அவர் தான் டீல் மேக்கர் ஆச்சு. நிறைய தேசப்பற்றாளர்கள், நிறைய நிறுவனங்கள் வந்து இதுக்கு வந்து நிதி கொடுக்குறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ட்டி பண்ண நிதி கொடுத்தவங்கலாம் நன்றின்றாரா? ஆமா. ஆனா ட்ரம்ப் வந்து வர்றவங்க எல்லாம் வந்து நான் உற்சாகப்படுத்தி அனுப்புவேன் அப்படின்லாம் சொல்றாரு. பட் ஜெலன்ஸ்கி வந்து அவர் நம்பிதான் வந்தாரு. ஆனா அவர் திரும்ப சண்டை போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஆமா, உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து அந்த இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருக்கு. போரை முடிவு கொண்டு வர்றதுக்கு ட்ரம்ப் வந்து திணறிட்டே இருக்காப்ல. நான் எவ்வளவோ ஈஸியா முடிச்சிடலாம்னு நினைச்சேன், நான் ரொம்ப கஷ்டமா போய்கிட்டு இருக்குன்ட்டு. ஸோ ஜெலன்ஸ்கி திரும்பவும் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. இந்த தடவை வந்து டாமஹாக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பெஷலான ஏவுகணையை வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட போனார் அவர். ஆனா வந்து ட்ரம்ப் அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரா. அது மட்டும் இல்ல, ரஷ்யா வந்து என்ன சொல்றாங்களோ அதை ஏத்துக்கங்க, அப்பதான் இந்த போர் முடிவுக்கு வரும். இப்ப ரஷ்யா 20% நிலத்தை வந்து உக்ரைன்ல இருந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. அந்த நிலத்தெல்லாம் நீங்க ரஷ்யா கிட்டே கொடுத்துருங்கன்னு உக்ரைன் கிட்ட வந்து ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காராம். இது எப்படி ஒரு நடுநிலையான ஒரு பேச்சுவார்த்தையா இருக்க முடியும்? ஏன்னா வந்து அவங்க நிலத்தை வந்து போர்ல தான் ஆக்கிரமிச்சிருக்காரு. ட்ரம்ப் அப்ப ரஷ்யா பக்கம் சார்பு எடுக்கிறாருன்னு தான் நமக்கு தோணுது. ஆமா, ரஷ்யா என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, வழி கொண்டு வர முடியல அப்படின்னு உடனே இப்போ உக்ரைனை போட்டு அவர் அழுத்திட்டு இருக்காரு. நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறோம்னு சொல்லி டாரிஃப் போடுறாரு. ஆனா ரஷ்யா வந்து ஒரு நிலத்தை எடுத்துக்கிச்சுன்னா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இது என்ன மாதிரியான நிலைப்பாடுன்னு நமக்கு புரியாது. எது எப்படி நடந்தாலும் சரிங்க, சீக்கிரம் அந்த போரை முடிச்சுட்டு எனக்கு நோபல் பரிசு கிடைக்கணும், அதுக்காக நான் ட்ரை பண்ணிருக்கும் போது டிலே பண்ண மாதிரி அவரு நடத்திக்கிட்டு இருக்கு. அவரோட ரியாக்ஷன் அப்படி இருக்கு. சரி, இன்னொரு பக்கம் அந்த இஸ்ரேல் காசா வார், அதுல வந்து இன்னும் சில இடங்கள்ல கூட தாக்குதல் நடக்கிறதா வந்து அங்க வந்து அப்பப்ப செய்திகள் வருது. இதுல என்னன்னா, நெதன்யாஹூ இந்த போர் குற்றம் புரிஞ்சிருக்காருன்னு சொல்லி அவருக்கு மேல வந்து ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அரெஸ்ட் வாரண்ட்டை நாங்கள் செயல்படுத்த தயாரா இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஐசிசி, அந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல நாங்களும் ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லி கனடாவோட பிரதமர் வந்து சொல்லியிருக்காரு, மார்க் கார்னி. அவர் வந்து எங்க நிலத்துல கால் வச்சாருன்னா நாங்கள் கைது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். 20 அம்ச பீஸ் பிளான் ட்ரம்ப் போட்டாரு. அதன் அடிப்படையில் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்துச்சு. ஆனா இப்ப திரும்பி தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குன்னு அது வேற விஷயம். ஆனா அந்த 20 அம்ச திட்டத்துல இவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்ச நெதன்யாவுக்கு என்ன தண்டனை அப்படிங்கறத பத்தி பேசவே இல்லை. அதனால கனடா மாதிரியான நாடுகள் அதுல அழுத்தம் கொடுத்துருக்கு. புஷ்ஷா போச்சுன்னு பக்கத்துல வரான், இப்போ வெடிச்சாதான் கரெக்டா இருக்கும்னு ஆட்டம் பாம் சொல்ற மாதிரி போட்டிருக்காங்க. உன்னை எந்த நேரத்துல இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு டிவி பார்க்க முடியல, ஒரு யூடியூப் பார்க்க முடியல, போனை கையில எடுத்தாலே நேரா உங்ககிட்ட தான் வர தோணுதுன்னு இன்ஸ்டாகிராம் பார்த்து சொல்றாங்க. எங்கடா இங்க இருந்த தீபாவளியை காணும்? அதெல்லாம் முடிஞ்சுங்க. இந்த மழை கிட்ட பிடிக்காத விஷயமே இதுதான். லீவுல வீட்டுல இருக்கும்போது நல்லா மழை பெய்யும், காலையில வேலைக்கு போகும்போது சரியா நின்னுடும். மழை பெய்யுதுன்னு லீவு கூட சொல்ல முடியாது. விருதுக்கு போறதுக்கு முன்னாடி மழை இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போதே விடாம பேஞ்சிட்டு தான் இருக்கு. ஆமா, இதுல வந்து செம்பரம்பாக்கம் ஏரியில இருந்து 4 மணிக்கு மேல வினாடிக்கு 100 கன அடி அளவு நீர் வந்து உபரி நீரை திறந்து விடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கரையோரத்தில் இருக்கவங்கலாம் எச்சரிக்கையாக இருக்கணும், வேறு இடத்துக்கு மாறணுங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ நைட்டோட நைட்டாக தண்ணி வந்து வெளியேற வாய்ப்பு இருக்கு. ஸோ சென்னை மக்கள் எல்லாரும் சேஃபாக இருக்கணும். ஆமாம், இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் விட்டுருக்காங்க. ஏன்னா அடுத்து இன்னும் நிறைய மழை பெய்யணும் அப்படிங்கிறதுனால அந்த மழையெல்லாம் தாங்குற அளவுக்கு செம்பரம்பாக்கம் இருக்கணும். அதனால முன்கூட்டியே அவங்க கொஞ்சம் திறந்து விடுறாங்க. ஆமாம், முதல்வருமே வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடலாம் பேசியிருக்காரு, ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ வந்து இந்த மழை பெரிய பிரச்சனை இல்லாம கடந்து போயிருச்சுன்னா பரவாயில்ல. ஆமா, சரி, அப்படியே விருதுக்கு வருவோம். விருதுல வந்து என்ன அப்படின்னா,
ராகுல் தேஜஸ்வி யாதவ் 2 பேரும் போட்டி எனக்கும் அவருக்கும் தாங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நிதிஷுக்கும் இவங்களுக்கு தான் போட்டி. ஆமா, நிதிஷ் பிஜேபிக்கும் இந்த கூட்டணிக்கும். ஆனா இவங்க சம்பந்தமே இல்லாம இவங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுங்க, அப்படிதாங்க அடிச்சுக்கோன்றாங்க. ஃப்ரெண்ட்லி ஃபைட்னா மூக்குல ரத்தம் வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதான் மூக்குல காதுல எல்லா பக்கமும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த கூட்டணிக்கு விருதை கொடுத்துடலாம். பீகார்ல இந்தியா கூட்டணிக்குள்ள அந்த குழப்பத்தை வச்சு இதுதான்டா கூட்டணி, இதுதான்டா போலீஸ் மாதிரி, இதுதான்டா கூட்டணி, எங்களை பாருங்கங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதனால இதையே வந்து ராகுலுக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் கொடுத்துட்டு கிளம்புவோம். நாளை சந்திப்போம். நன்றி. தீபாவளியை முன்னிட்டு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார், ரோகிணி உள்ளிட்ட நட்சத்திரங்களின் நடிப்பில் வெளியான டியூட் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது.